ஒருநாள் ஓர் அரசன் தன் மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, இறைவனுக்கு உருவமில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் வைத்து ஒவ்வொரு வடிவத்தில் வணங்குகிறார்கள். ஏன் இவ்வளவு பெயர்களையும் உருவங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அமைச்சரும், மன்னா, கடவுளின் பெயரில்தான் வித்தியாசம் இருக்கிறதே தவிர அவர் யாராலும் அறியப்பட முடியாதவர் என்ற கருத்தில் மாற்றுக் கருத்து இல்லை என்று கூறினார். ஆனால் மன்னனோ சமாதானமடையவில்லை. உடனே அமைச்சர் ஒரு துணியை எடுத்து, மன்னா, இது என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே மன்னனும் இது துணி என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து அந்த துணியை தோளில் போட்டுக்கொண்டு ஒரு காவலனை அழைத்து, இது என்ன என்று கேட்டார். காவலனும் இது அங்கவஸ்திரம் என்று கூறினான். சற்று நேரம் கழித்து அந்த துணியை இடுப்பில் கட்டிக்கொண்டு இன்னொரு காவலனை அழைத்து, இது என்ன என்று கேட்டார். அவனும் இது துண்டு என்று கூறினான். மறுபடியும் அமைச்சர் அந்த துணியை கீழே விரித்து மற்றொரு காவலனை அழைத்து, இது என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த காவலன் இது படுக்கை விரிப்பு என்று கூறினான். இப்போது அமைச்சர் மன்னனை பார்த்து, அரசே, துணி ஒன்றுதான். ஆனால் அது இருக்கும் இடத்தை பொறுத்து அதனுடைய பெயர் மாறுபடுகிறது. அதுபோலவே கடவுளுக்கும் அவரவர் விருப்பமான உருவங்களையும் பெயர்களையும் தந்து வழிபடுகிறார்கள். பொருள் ஒன்றுதான், ஆனால் வடிவம் மட்டுமே வேறு என்று அமைச்சர் மன்னருக்கு விளக்கிக் கூறினார். இதனைக் கேட்ட மன்னர் அமைச்சரை பாராட்டினார்.